தமிழ்நாடு ஆளுநராக இருந்த ரவி அவர்கள் திடீரென மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக மாற்றப்பட்டார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மரியாதை நிமித்தமாக ராஜ்பவனுக்கே போயிட்டு ரவி அவர்களுக்கு பிடிக்காத திருவள்ளூருடைய சிலையை கொடுத்து மிகப்பெரிய அப்போதே வச்சாரு. நாம் அதை முந்தைய வீடியோவிலேயே சொல்லியிருந்தோம். இப்போ கூடுதல் ட்விஸ்டாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரவி அவர்களை வழி அனுப்பி வைக்கிறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த தமிழ்நாடு அமைச்சர்களும் போகல, ஒருத்தர் கூட போகவே இல்லை. வெறுமன போலீஸ் அதிகாரிகளுடைய அரசு மரியாதையுடைய மட்டும்தான் அவரை வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஏங்க அமைச்சர்கள் போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ரவி அவர்களுக்கு முன்பு பன்வாரிலால் புரோஹித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் இங்கே இருந்தார். 2021ஆம் ஆண்டு அவர் இங்கிருந்து பஞ்சாப் ஆளுநராக திடீரென மாற்றப்பட்டார். அப்போ செப்டம்பர் 21, 2021 அன்று சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அவர் பஞ்சாபுக்கு போகும்போது அமைச்சர் துரைமுருகன், முதலமைச்சருக்கு அடுத்த நிலையில் இருந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் புரோஹித்தை வழி அனுப்புவதற்காக போனா அங்க சால் போட்டாரு. வெறுமான அமைச்சர் துரைமுருகன் மட்டுமல்ல, அமைச்சர்களான கே நேரு இருந்தாங்க, ஐ பெரியசாமி இருந்தாங்க, ஏவா வேலு இருந்தாங்க, அதே போல பொன்முடி அவர்கள் இருந்தாங்க, தலைமைச் செயலராக அப்போது இருந்த இறையன்பு அவர்கள் இருந்தாரு, அதே போல போலீஸ் டிஜிபியாக இருந்த சைலேந்திர பாபு அவர்கள் இருந்தாங்க. இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லோரும் சேர்ந்துதான் அன்னைக்கு ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹிதை சென்னை ஏர்போர்ட்ல இருந்து அனுப்பி வச்சாங்க. ஆனா ரவி அவர்களுக்கு ஒரு அமைச்சர் கூட போல, எங்களுக்கெல்லாம் வேலை இருக்கு, இன்னைக்கு பாட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. ரவி அவர்கள் வேற வழி இல்லாம தன்னை யாருமே அனுப்பி வைக்க வரலையே அப்படின்ற மூஞ்சி தொங்கி போய் தன்னந்தனியாக ஏர்போர்ட்ல இருந்து டெல்லிக்கு போயிருக்கிறாரு. இதுல ரொம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மார்ச் 11ஆம் தேதி ரவி அவர்கள் ராஜ்பவனை காலி பண்றாரு, ஏர்போர்ட்ல இருந்து அவர் கிளம்ப போறாரு அப்படின்ற தகவலை ராஜ்பவனும் அறிக்கையா வெளியிடல, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அபிஷியல் கம்யூனிகேஷனா வெளியிடவே இல்லை. அப்ப எதுவுமே சொல்லாம யாருமே வழி அனுப்பி வைக்காம ரவி அவர்கள் தன்னந்தனியாக தமிழ்நாட்டில் இருந்து விரட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்றதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. சரி, இப்போ மேற்கு வங்கத்துக்கு வருவோம். ரவி அவர்கள் மேற்கு வங்க ஆளுநராக போவதற்கே மிகப்பெரிய அச்சம் அவர் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் இருந்த அந்த சொகுசு வாழ்க்கை மம்தா பானர்ஜியிடம் இருக்காது. ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்கள் ரவியை நியமனம் பண்ணும் போதே ரவி அவர்களை எதிர்த்தாரு. அது மட்டும் அல்லாம இந்த தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக மிகப்பெரிய தர்ணா, 5 நாள் தர்ணாவை மம்தா பானர்ஜி அவர்கள் நடத்திக்கிட்டு இருந்தாரு. இந்த தர்ணாவிலே பார்த்தீங்கன்னா ரவி அவர்களை மிரட்டி மம்தா பானர்ஜி அவர்கள் பேசியிருந்தார். அந்த வீடியோ காட்டுறேன் பாருங்க. আমি যেটা শুনেছি এখনো পর্যন্ত তামিলনাড়ুতে যখন তিনি ছিলেন, সুপ্রিম কোর্টে অনেক কমেন্ট তাকে শুনতে হয়েছে। তিনি কোনো কাজ করেন না বিজেপি ছাড়া, বিজেপির একেবারে প্যারেড করা ক্যাডার। শুনুন, বাংলা কিন্তু অন্য, তামিলনাড়ুতে যা করেছেন রোজ তামিলনাড়ুতে স্ট্যালিনদের জবাব দিতে হয়েছে, প্রতিদিন বেচারারা ஃபேஸ் করেছে. ரவியை பத்தி சில விஷயத்தை கேள்விப்பட்டேன். தமிழ்நாட்டில் அவர் செய்திருப்பதை பார்த்து உச்ச நீதிமன்றம் அவருக்கு எதிராக பேசி இருந்துச்சு. ராஜா, நீ தமிழ்நாட்டில் அப்படி ஆடலாம், இது மேற்கு வங்கானா, இங்கெல்லாம் அப்படி ஆட முடியாது, அங்கே ஸ்டாலினும் மற்ற அமைச்சர்களும் உங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தாங்க, இங்கெல்லாம் அது நடக்காது அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி அவர்கள் ரவி மேற்கு வங்கத்தில் கால் வைப்பதற்கு முன்பே பகீர் மிரட்டலை, எச்சரிக்கையை கொடுத்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் ஆசையா மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக பதவியேற்க மேற்கு வங்கத்துக்கு ரவி அவர்கள் இறங்கினாரு. அங்கேயும் ஏர்போர்ட்ல ஒரு சம்பவம் என்னன்னா, எந்த அமைச்சர் பெருமக்களும் ரவி அவர்களை மேற்கு வங்கத்துல வரவேற்க போகவே இல்லை. வெறுமன தலைமைச் செயலாளரும் டிஜிபி மட்டும்தான் ரவி அவர்களை வரவேற்றிருக்கிறாங்க. இறங்கும் போதே மிகப்பெரிய அதிர்ச்சி ரவிக்கு. இதை விட மிகப்பெரிய அதிர்ச்சி என்னன்னா பதவியேற்பு விழாவில் தான் ரவி அவர்களை மேற்கு வங்கத்துடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் பதவியேற்று வைக்கிறாரு. இதில் மம்தா பானர்ஜி அவர்கள் தான் கலந்து கொள்ள மாட்டாருன்னு நான் நினைச்சேன். ஏன்னா மம்தா பானர்ஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் எஸ்ஐஆருக்கு எதிரான அவருடைய வழக்கு வருது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் எப்படி வாதாடினாரோ அதே போல இந்த முறையும் அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு போவார், அல்லது குறைந்தபட்சம் அதை காரணம் காட்டி ரவி அவர்களுடைய அந்த விழாவை புறக்கணிப்பார் அப்படின்னு தான் நினைச்சேன். இன்னொரு பக்கம் குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்களே வரவேற்க போகல. அப்படின்றப்ப ரவி அவர்கள்லாம் எம்மார்த்தோம் அப்படின்னு நினைச்சோம்னா, வழக்கத்துக்கு மாறாக, நாம எதிர்பார்ப்புக்கு மாறாக மம்தா பானர்ஜி அவர்கள் ரவி அவர்களுடைய அந்த பதவியேற்பு விழாவில் போய் கலந்துகிட்டாரு. என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நாம நினைச்சா, அங்கேதான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா,
ரவி அவர்களுடைய பதவியேற்பு விழாவை கூண்டோடு புறக்கணிச்சிருக்கிறாங்க மேற்கு வங்க பாஜக. பொதுவாக தமிழ்நாட்டில் இருக்கும்போது ரவி அவர்கள் டீ பார்ட்டி நடத்துவார், என்னென்னமோ நிகழ்ச்சி நடத்துவார். ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் தான் தொடர்ச்சியாக புறக்கணிப்பாங்க. பாஜகவில் இருக்கக்கூடிய அல்லு சில்லிலிருந்து எல்லாருமே ஆளுநர் மாளிகைக்குள்ளே போய் ஃப்ரீயாக டீ காப்பிலாம் குடிச்சிட்டு வர்றதை நம்ம பார்ப்போம். அப்போ ரவி அவர்கள் நடத்திய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் பாஜகவுக்கு தான் முன்னுரிமை, பாஜக தான் கலந்துக்கிடுவாங்க. ஆனால் மேற்கு வங்கத்தில் அப்படியே ஆப்போசிட்டு, என்னன்னே தெரியல, எந்த பாஜகவும் வரல. ஒருவேளை சபாநாயகர் இந்த பதவியேற்பு விழாவுக்கு இன்விடேஷனை பாஜக கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா கொடுத்துருக்குறாங்க. சபாநாயகர் இருக்கக்கூடிய பிமன் பானர்ஜி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சுவேந்த அதிகாரிக்கு தனிப்பட்ட முறையிலே இன்விடேஷனை கொடுத்துருக்கிறாரு வாங்கன்னு சொல்லி. ஆனாலும் ஒட்டுமொத்த பாஜகவும் புறக்கணிச்சிருக்கிறாங்க, வரவே இல்லை. என்னடா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்த்தா ரவி அவர்களுடைய நியமனத்தை ஒரு பாஜக தலைவர் கூட விரும்பவே இல்லை. ரொம்ப குறிப்பாக அந்த மேற்குவங்க பாஜகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய தேவ்ஜித் சர்கார் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் நியமிச்சா என்ன, நியமிக்கலாட்டி என்ன, எங்களுக்கு சந்தோஷமும் கிடையாது கவலையும் கிடையாது. ரவி அவர்கள் நியமிச்சா நாங்கள் சந்தோஷப்படணுமா? ரவி அவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் எங்களுக்கு மகிழ்ச்சியா இல்லையான்றதை எங்களால் அதை தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட். சும்மா போற போக்கில் எந்த ஒரு பாஜக தலைவர் இது சொல்லல, பாஜக உடைய செய்தி தொடர்பாளரே சொல்லியிருந்தார். இதை அவர் சொன்னதை போலவே இன்று ஒட்டுமொத்த பாஜகவும் புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரவி அவர்களை நியமித்ததுல எந்த பாஜக தலைவருக்கும் துளியளவும் விருப்பம் இல்லை. ஏற்கனவே போஸ் அவர்கள் இருந்தாரு. அவர் இருந்தபோது மம்தா பானர்ஜிக்கு சில குடைச்சல்களை கொடுக்க நினைத்தார், ஆனா எதுவுமே எடுபடல. ரவி வந்தா மட்டும் என்ன எடுபட போகுது? ஒன்றிய அரசு இவ்வளவு அதிகாரத்தை வச்சு இந்த மம்தா பானர்ஜி எதுவுமே பண்ண மாட்டாங்களே, நாங்களாம் என்னதான் பண்றது, எங்களால் அரசியல் பண்ண முடியல அப்படின்ற கவலை அவங்களுக்குள்ள இருந்துச்சு. வெறுமன ஆளுநர் வர்றதுனால எந்த மாற்றம் வரப்போறதில்லை அப்படின்றது தான் இன்னைக்கு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட். இது மட்டும் இல்லாம ரவியை ஆகா ஓகோன்னு புகழக்கூடிய சில காட்சிகள் மேற்குவங்கத்தில் நடந்துச்சு. அவர் யாரு தெரியுமா? அஜித் தோவலுக்கு கீழே பணியாற்றியவர், ஐபியில இருந்தவர், அவர் உளவுத்துறையில எல்லாமே A to Z தெரியும். அவர் மேக்கி வெள்ளியனுடைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்துவாரு. மரபணுவிலே அவருக்கு மோசமான புத்திலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஆகா ஓஹோன்னு அவர் ஏதோ டெரர் பீஸை மாதிரி காட்டக்கூடிய சூழல் இருந்தப்ப மம்தா பானர்ஜி அதை சுக்குநூறாக்குனாரு. அவர் வெளியிட்ட அந்த வீடியோவில், அவர் பேசின அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா ரவி அவர்களை சுக்குநூறாக்குனாங்க. எப்படி தமிழ்நாட்டில் இந்த எலெக்ஷனில் ரவி இருந்தால் கண்டிப்பாக ஆன்டி பிஜேபி உருவாயிரும் பயந்துக்கிட்டு ரவியை மாற்றுறாங்களோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரவி அவர்கள் வருவதற்கு முன்பே ரவியை வச்சு ஆன்டி பிஜேபியை மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி பண்ணிட்டாங்க. கூடுதலாக எந்த காரணமுமே இல்லாம போஸ் அவர்களை ஏன் மாத்தினாங்க அப்படின்ற கேள்விக்குறையும் மம்தா பானர்ஜி அங்கே உருவாக்கிட்டாங்க. ஏன்னா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஆளுநரும் முழுமையா வேலை பார்த்ததே கிடையாது. ஜெகதீப் தங்கர் திடீர்னு ராஜினாமா பண்ணாரு. அவருக்காவது பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பதவி வேட்பாளராக அறிவிச்சாங்க. அதன் பின்பு போஸ் இப்ப என்ன காரணம்னே தெரியல ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ ரவி அவர்கள் வர்றாரு. ரவி அவர்களும் திடீர்னு ராஜினாமா பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். அவருக்கெல்லாம் நம்ம ஃபயர் விட வேணாம் அப்படின்ற சூழலுக்கு பாஜக இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வெறும் ஆளுநர்களுடைய திடீர் ராஜினாமா மட்டும் காரணமா இல்லை, குடியரசுத் தலைவர் ஆட்சியவே இவங்க கொண்டு வர போறாங்களோன்ற சந்தேகத்தையும் இப்போதே மம்தா பானர்ஜி அவர்கள் அங்க விதைச்சிட்டாங்க. அந்த கட்சியுடைய டிஎம்சி கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் இருக்கக்கூடிய முகமது தௌசீத் ரஹ்மான் அவர் என்ன சொல்றாருன்னா, மே 7ஆம் தேதியோட மேற்குவங்கத்துடைய அசம்பிளி என்பது முடிவுக்கு வந்துடும். ஆனா இதுவரைக்கும் எலெக்ஷன் ஸ்கெடியூல் அவங்க அறிவிக்காம இருக்கிறாங்க. எலெக்ஷனை தாமதப்படுத்தி பிரசிடென்ட் ரூலை இங்கே முதன்முறையாக கொண்டு வருவதற்கான பிளானை பண்ணுறாங்களோ என்ற சந்தேகம் வருது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நெருப்பை பற்ற வச்சிட்டாரு. என்னடா நம்ம மாநிலம் ஒரு மாநில சுயாட்சியை பேசக்கூடிய மாநிலத்தில் பிரசிடென்ட் ரூலை கொண்டு வந்துருவாங்களா? பிரசிடென்ட் ரூலை கொண்டு வருவதற்காக தான் ரவியை இவங்க இறக்குமதி பண்ணுறாங்களா? ஏன்னா பிரசிடென்ட் ரூல் வந்துட்டா கவர்னருக்கு தான் எல்லா அதிகாரமும் போயிடும். அப்போ ரவி அதுக்காக தான் இவங்க கொண்டு வராங்களா? அதுக்காக தான் ரவி ஆகவோன்னு இவங்கெல்லாம் புகழ்றாங்களா? அப்படின்ற அந்த காரணங்களை எல்லாம் மக்கள் மத்தியில் உலா விட்டு ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டை ரவி வருவதற்கு முன்பே டிஎம்சி கட்சி அங்கே ஏற்படுத்திருச்சு. இப்போ எலெக்ஷன் டேட் ஒருவேளை அறிவிச்சு ரவி அவர்கள் தனக்கு ஆதரவான அதிகாரிகளை உள்வாங்கி கொண்டு அவர் அங்கே ஏதாவது செய்ய நினைத்தாலும் கூட அது ஆன்டி பிஜேபியாக தான் போய் முடியும். இந்த பயத்தினால தான் ஒட்டுமொத்த பாஜகவும் இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்க. ரவி அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து கிளம்பும் போது ஏர்போர்ட்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு சம்பவம்,
திருப்பி மேற்கு வங்கத்தில் ஏர்போர்ட்டில் இறங்கும் போது மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு சம்பவம், பதவியேற்பு விழாவிலேயே ரவி அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானம் அப்படின்னு சொல்லி போற இடமெல்லாம் அவமானத்தை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு நபராக ரவி அவர்கள் மாறி இருக்கிறார் அப்படின்றது தான் இதெல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியா இருக்கு. நன்றி.